எல்லோருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது டெக் மீடியா. நான் ஆகாஷ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கைன்மாஸ்டர்ல உள்ள ஒரு சில பேசிக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி நெறைய பேருக்கு வந்து தெரிய வாய்ப்பு இல்ல. ஸோ இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு உங்களோட கைன்மாஸ்டர பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ அதுல யூஸ் பண்றதுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த டிப்ஸு. ஒண்ணும் இல்ல, நெறையா இல்ல, சும்மா ஒரு 4, 5 டிப்ஸ் தான். வீடியோ வந்து சின்னது தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. ஸோ இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக விசிட் பண்ணீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாமல் பக்கத்துல பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு கொடுத்துட்டீங்கன்னா நான் இது மாதிரி போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களோட கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்க. ஓப்பன் பண்ணோன்னே ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணக்கூடியது, அதாவது வந்து ஃபர்ஸ்ட் ட்ரிக் பார்த்தீங்கன்னா அந்த செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த செட்டிங்கை வந்து கிளிக் பண்ணுங்க. செட்டிங்கை கிளிக் பண்ணோன்னா டிவைஸ் கேப்பபிலிட்டி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணி கொஞ்சம் நேரம் ப்ராசஸ் ஆகும். ஸோ அந்த ப்ராசஸ் வரை எதுவுமே வந்து நம்ம வந்து பண்ணக்கூடாது. இப்போ வந்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் மேல வந்து 3 டாட் இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ரன் அனலைஸ் நவ் அப்படின்னு வரும். அந்த ரன் அனலைஸை கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பாப்பப் மாதிரி ஒரு மெசேஜ் வந்து வரும். ஸோ அதுலேயே வந்து ரன் அனலைஸ் நவ் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ கொஞ்ச நேரம் அது பார்த்தீங்கன்னா டைம் எடுக்கும். ஸோ இதுக்கு என்னன்னா, இது வந்து எதுக்காக ஆகுதுன்னா, உங்களோட டிவைஸ் வந்து எவ்வளோ குவாலிட்டி வந்து சப்போர்ட் பண்ணும், அதாவது எத்தனை எஃப்பிஎஸ் வரையும் சப்போர்ட் பண்ணும், எத்தனை பிக்சல் வரையும் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு வந்து இதுவே வந்து எடுத்து கொடுத்துரும். ஸோ அது வந்து இல்லாமல் நீங்கள் அதுக்கு அதிகமான பிக்சல் வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட்டிங் ப்ராப்ளம் வரும். ஸோ அப்படியே எக்ஸ்போர்ட் ஆனாலும் அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணீங்கன்னா அந்த ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அந்த மாதிரி கிராக் விடுற மாதிரி ஒரு மாதிரி அந்த வீடியோ வந்து அழிஞ்சு போயிடும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை வந்து செக் பண்ணிங்க. செக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணீங்கன்னா வீடியோ வந்து செம குவாலிட்டியில் இருக்கும். உங்களோட ஹார்ட்வேர் அனலைஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிட்டு, கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு இதே மாதிரி ஒரு டிஸ்பிளே தான் ஷோ ஆகும். என்னோட மொபைல் பார்த்தீங்கன்னா 1080 ஃபுல் ஹெச்டி 1080 வரை என்னோட மொபைல் வந்து செட் ஆகும் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ 1080க்கு மேலே அந்த 4K அதெல்லாம் நான் வச்சு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகாது. அப்படியே எக்ஸ்போர்ட் ஆனாலும் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உடஞ்சிரும். உள்ள வந்து எதுவுமே இருக்காது. ஸோ முதல் ட்ரிக் பார்த்தீங்கன்னா இதான். ஸோ அடுத்த ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து பேக் வாங்க. பேக் வந்துட்டு ஏதோ நீங்க வந்து வீடியோ எடிட் பண்ற மாதிரி எடிட் பண்ணதுக்கு போங்க. மேல வந்து மீடியா வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். இதுலயே பார்த்தீங்கன்னா ஆஃப் ஸ்கிரீன், அதாவது பாதி தான் இருக்கும். நம்ம வந்து இப்படி மேல வந்து ஸ்க்ரோல் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது அப்படியே நம்ம வந்து ஃபுல் ஸ்க்ரீனாக கூட ஆகலாம். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப சிம்பிள் ட்ரிக் தான். ஸோ அதே மாதிரி பேக் வாங்க. பேக் வந்ததுக்கப்புறம் அதே செட்டிங் வந்து போங்க. செட்டிங் போனதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா மீடியா ப்ரௌசர் ஃபுல் ஸ்க்ரீன் மோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆடியோக்கு இருக்கும். அதே வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எனபிள் பண்ணிட்டு இப்போ வந்து திருப்பி வந்து உள்ள வந்து என்ட்ரு ஆகுங்க. வீடியோ வந்து எடிட் பண்ணுற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் ஸ்க்ரீன் தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். எதாக இருந்தாலும் தேடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்து மூணாவதாக பார்க்க போகிற ட்ரிக் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து செட்டிங்ஸில் தான் இருக்குது. செட்டிங் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வாங்க. கீழே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் செட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி உள்ள வந்து என்ட்ரு ஆகணும்னா உங்களுக்கு வந்து ஒரு சில ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நான் சொல்கிறத மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவே வந்து உங்களுக்கு வந்து போதுமானது. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து எதை ஆன் பண்ணிங்கன்னா அலோ எக்ஸ்போர்ட் ஃப்ரேம் அப் டு 60 FPS அப்படின்னு இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. அது கீழே வந்து இம்போர்ட் ஃப்ரேம் அப் டு 240 FPS அப்படின்னு ஒன்று இருக்கு பாருங்க. அதையும் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டையும் மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது ஒன்று ஆன் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ எனிவே அப்படின்னு ஒரு பாப்பப் வரும். அதில் வந்து கண்டினியூ எனிவே வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஸ்டெப் கூட இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா அன்லிமிடெட் வீடியோ லேயர் மோடு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ லேயர் மோடு வந்து எவ்வளோ வேணால் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து குறிப்பிட்ட அளவு தான் வந்து அந்த லேயர் வந்து வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து அன்லிமிடெட் கொடுத்தா நீங்கள் எவ்வளோ வேணால் எவ்வளோ லேயர் கூட நீங்கள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக கடைசியில் உள்ள ஆப்ஷனே வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ எனிவே அப்படின்னு வந்து கொடுத்துருங்க. அடுத்து 4வது உள்ள ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து மோஸ்ட்டாக நிறைய எடிட் பண்ணுறவங்க எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாப்பப் வரும் சப்ஸ்கிரைப்னு. ஸோ இதெல்லாம் வைக்கிறதுக்கு நான் யூஸ் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட நேம் இருக்குது டெக் மீடியான்னு. இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆட் பண்ணி இப்படி வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து புரியலை அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஒரு வீடியோ வந்து நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வீடியோ வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கடைசி வரையும் வந்து இப்போ வந்து இங்கே டெக் மீடியான்னு இருக்கு பார்த்தீங்களா, இதே மாதிரி நான் வந்து கடைசி வரையும் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி டெக் மீடியா அப்படின்னு வந்து நீங்கள் வந்து எது எழுதணுமோ அதை வந்து நான் எழுதிக்கிட்டு, ஸோ நான் வந்து இப்போ வந்து ஒன்று எழுதிக்கிறேன். ஸோ இதை வந்து எழுதிக்கிட்டு இந்த இடத்துல வச்சிருவோம். வச்சதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அதை வந்து அப்படியே வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த வீடியோ எண்ட் ஆகிற வரையும் அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வீடியோனா அப்படியே நீங்களே அதிலே வந்து சோர்ந்து போயிருக்கீங்க. ஸோ அவ்வளோ நேரம் அது வந்து ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்காக ஒரு சிம்பிள் ட்ரிக் தான். ஒன்றும் இல்லை, 2 கையும் வச்சு எப்படியே வந்து அந்த வீடியோ வந்து அப்படியே கம்போஸ் பண்ணுங்க. ஸோ அப்படியே வந்து சுருக்கிட்டீங்கன்னா ஒரே ஒரு ட்ராக் தான். ஒரு ட்ராக்லேயே பார்த்தீங்கன்னா அப் டு எண்டு ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரை அந்த நேம் வந்து நீங்கள் எந்த இடத்துல வச்சிக்கலாம் அந்த நேம் வந்து இருக்கும். ஸோ இதுக்காக நீங்கள் தனித்தனியாக வந்து ஸ்க்ரோல் பண்ணியிருக்க தேவை கிடையாது. ஸோ
ஸோ அடுத்து 5வது அதாவது கடைசியா பார்க்க போற ட்ரிக் என்னன்னா, இப்போ வந்து ஒரு சில இதெல்லாம் நீங்க வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாரி சப்ஸ்கிரைப் பட்டன், ஸோ அங்கங்க உங்களோட வீடியோல அடிக்கடி வந்து யூஸ் பண்றது ஒரு இடத்துல இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு இடத்துல வச்சிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மீடியால தான் இருக்கும். இந்த மீடியால பார்த்தீங்கன்னா, நீங்க ஒவ்வொரு தடவையும் போய் அத வந்து தேடி போய் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தோம்னா, அந்த டவுன்லோட்ஸ் வந்து தொட்டு அதுல வந்து இந்த வீடியோ வந்து எங்க இருக்கு? அந்த இமேஜ் எங்க இருக்குன்னு தேடி தான் எடுப்போம். ஸோ இதுக்காக நீங்க வந்து இந்த மாரி ஒரு ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க அடிக்கடி நான் வந்து மோஸ்ட்டா அடிக்கடி இந்த வீடியோல வந்து இத வந்து நான் வந்து யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற பட்சத்தில ரொம்பவே சிம்பிளாவும், ஈஸியாவும் இருக்கும். ஸோ அதுக்கு என்னன்னா, இந்த ஒரு இமேஜ் அதாவது ஏதோ ஒரு இமேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கங்க. இந்த இமேஜ தான் நான் அடிக்கடி என்னோட வீடியோல நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு இமேஜ்ன்னு கிடையாது. இமேஜா இருந்தாலும் சரி, வீடியோவா இருந்தாலும் எதா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. அத வந்து அப்படியே லாங் பிரஸ் பண்ணுங்க. லாங் பிரஸ் பண்ணோனே உங்களுக்கு வந்து ஸ்டார், பிளஸ் அப்படின்னு 2 ஆப்ஷன் குடுப்பாங்க. அதுல வந்து ஸ்டார் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. ஸோ ஸ்டார் கிளிக் பண்ணி பேக் வந்துட்டீங்கன்னா, ஃபேவரைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அதுல வந்து நீங்க வந்து அந்த ஆட் பண்ணி வச்சிருந்தெல்லாம் உங்களுக்கு வரும். ஸோ நான் வந்து அடிக்கடி எல்லா வீடியோக்கும் நான் வந்து யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற பட்சத்துல, ஸோ ரொம்ப நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு இந்த ட்ரிக்ஸ்லாம் பத்தாது. இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பத்தாது. எனக்கு இன்னமும் வேணும் அடிஷனலா அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் இதுக்காகவே வந்து உங்களுக்கு வீடியோ வந்து மேக் பண்றேன். இல்ல எனக்கு இது வந்து போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. லைக் மட்டும் பண்ணிட்டு நம்மளோட சேனல புதுசா இப்பதான் விசிட் பண்றீங்க அப்படின்னா, மறக்காம அத சப்ஸ்கிரைப் பட்டன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.